இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நடக்கிற T20 வேர்ல்ட் கப்பில் இப்போ குவாலிஃபை ஆகிற டீம்லாம் சூப்பர் 8க்கு மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. எந்தெந்த டீம்லாம் மூவ் ஆகியிருக்காங்க, எந்தெந்த டீம்லாம் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, பிக் டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க. இதுக்கான முக்கிய ரீசன் என்ன, இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலோட பார்ப்போம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே குவாலிஃபை ஆன டீமை பற்றி சொல்லிடுறேன் கைஸ். குரூப் ஏவில் பொறுத்த வரைக்கும் USA இந்தியா குவாலிஃபை இருக்காங்க. குரூப் பியில் ஆஸ்திரேலியா குவாலிஃபை இருக்காங்க. ஸ்காட்லாண்ட் அதிக சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. ரீசன் என்னென்னா, ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட் நடக்கிற மேட்ச்சில் மழை பெஞ்சாலும் ஸ்காட்லாண்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்லை இங்கிலாந்து நமீபியா மேட்ச்சில் மழை பெஞ்சாலும் ஸ்காட்லாண்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு ஏன் குவாலிஃபை ஆகலைன்னா, அவங்களோட 2 மேட்ச் மழையிலே போயிடுச்சு. அதாவது இன்றைக்கி நடக்கிற மேட்சும் மழையிலே இருக்குது கைஸ். இங்கிலாந்து வர்சஸ் நமீபியா மேட்ச், அதையும் சுற்றி தான் சொல்கிறேன். ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பெட்டர் ரன் ரேட்டோட. சப்போஸ் மழை பெஞ்சிருச்சுனாலே இந்த 2 மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் மழை பெஞ்சாலே இங்கிலாந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இப்போ குரூப் சிக்கு போவோம். குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. குரூப் டியில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் குவாலிஃபை இருக்காங்க. பங்களாதேஷ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பங்களாதேஷ்க்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தா நெதர்லாண்டுக்கு மட்டும் சான்ஸ் இருக்குது, நேபாளுக்கு இல்லை கைஸ். நேபாள் கேமை சவுத் ஆஃப்ரிக்கா கூட லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் சான்ஸ் இல்லை. நெதர்லாண்ட்ஸ் மட்டும் ஒரு பெட்டர் ரன் ரேட்டோடு ஜெயிச்சாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆக அதிக சான்சஸ் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதில் நெதர்லாண்ட் இல்லை பங்களாதேஷ் யாராச்சும் ஒருத்தங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இதில் குவாலிஃபை இருக்காங்க. இதில் குவாலிஃபை ஆனீங்கன்னா சூப்பர் 8க்கு மூவ் ஆனால் அதில் 2 குரூப் இருக்குது. குரூப் 1 குரூப் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அது இல்லாமல் டி குரூப்பில் செகண்டாக குவாலிஃபை ஆகிற டீம் இந்த டேபிளில் ஆட் ஆவாங்க. மற்றும் குரூப் 2வில் பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா USA, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னா, குரூப் பியில் யார் நம்பர் 1 முடிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம் யார் முடிக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துல வருவாங்க. எந்த டீம் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியான டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா USA தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியான்னு கூட சொல்ல மாட்டேன், USAனால தான் பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனாங்க. முக்கிய ரீசன் ஏன்னா இவங்க USAக்காக தோற்று போனது தான் மெயினான ரீசன். பாகிஸ்தான் இதுதான் முக்கியமான ரீசன் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போக. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஏன் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரீசன் ஆப்கானிஸ்தான் கூட பயங்கர கேவலமாக தோற்றது தான் கைஸ். செம்ம 75க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஒர்ஸ்ட் ஆஃப் த இதுதான் சொல்லலாம். நியூசிலாந்து வில் கம்பேக். பயங்கர ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுவாங்க. பார்ப்போம். அடுத்த வருஷம் இதோட பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸ்குவாடு பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்குவாடு தான். ஆனால் ஏன் வரலன்னு தான் புரியல. நல்ல பிளேயர்ஸ் வச்சுருந்தாலும் அவங்க பிளேயர்ஸ் இந்த இதில் பர்ஃபார்ம் பண்ணல இந்த வருஷம் டோர்னமெண்ட்டில். நெக்ஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா vs கனடா மேட்ச் இருந்துச்சு. அதில் மேட்ச் நடக்கல கைஸ், மழைனால இருந்துச்சு. இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா சூப்பர் 8லேயும் இதே மாதிரி மேட்சஸில் அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் கைஸ். டீம் மேனேஜ்மெண்ட் இப்போ இங்கிலாந்துக்கு நடந்த மாதிரி எல்லா டீமுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். பெரிய டீம்ஸ்க்கெலாம் இது மாதிரி ட்ராபேக் ஆகிடுச்சுன்னா அவங்க குவாலிஃபை ஆகிற சான்ஸும் லோ ஆகும். இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு வேறு நல்ல கண்டிஷனாக சூட்டபுளாக எடுத்துகிற மாதிரி நம்ம பிச்சு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அவ்வளோதான்.